குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை என்றாலே உயரமான கட்டிடங்கள், ஐடி நிறுவனங்கள், பரபரப்பான போக்குவரத்து இவைதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த நவீன மாநகரத்தின் நடுவே 1000 ஆண்டுகளாக வரலாற்றையும் ஆன்மீக ரகசியங்களையும் பாதுகாத்து நிற்கும் ஓர் அதிசய சிவாலயம் இருப்பது உங்களுக்குத் தெரியுமா? யானையின் முதுகை போன்ற கருவறை, உலகைக் காக்க சிவன் எடுத்த சரப மூர்த்தி வடிவம், பசுவழிபட்ட சுயம்பு சிவலிங்கம், இசையெழுப்பும் கல் தூண்கள், இப்படி பல அரிய சிறப்புகளைத் தன்னுள் கொண்டிருக்கும் ஆலயம்தான் சென்னை தாம்பரம் அருகே அமைந்துள்ள மாடம்பாக்கம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில். வாருங்கள், இந்த 1000 ஆண்டுகளைக் கடந்த சோழர் கால சிவாலயத்தின் ஆச்சரியமான வரலாற்றை பார்ப்போம். தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மாடம்பாக்கம். இங்குள்ள தேனுபுரீஸ்வரர் கோவில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பராந்தக சோழன் மற்றும் 2ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சிக் காலத்தில் கற்கோவிலாக கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்பு இதன் கருவறை. சோழர் கால கட்டிடக்கலையின் அரிய வடிவமான கஜப்ருஷ்டம் அமைப்பில் இது கட்டப்பட்டுள்ளது. கஜம் என்றால் யானை, புருஷ்டம் என்றால் முதுகு. அதாவது தூங்கும் யானையின் முதுகை போல அரைவட்ட வடிவில் கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் கட்டிடக்கலை அறிவை இன்றும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் அரிய சின்னமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய ஆன்மீக சிறப்பு ஸ்ரீ சரபமூர்த்தி சன்னதி. இரண்யகசிபுவை வதம் செய்த பிறகும் நரசிம்மரின் உக்கிரம் அடங்கவில்லை என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்போது உலகைக் காப்பாற்ற சிவபெருமான் எடுத்த அற்புதமான வடிவமே சரபமூர்த்தி. இந்த வடிவத்தில் சிங்கமுகம், மனித உடல், பிரம்மாண்டமான 2 இறக்கைகள், 8 கால்கள் என மிகவும் சக்தி வாய்ந்த தோற்றத்தில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் உள்ள சரபமூர்த்தி சிலை மிகவும் அரிய சிற்பக்கலையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ராகு காலத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் வழிபட்டால் பகை, நோய், ஏவல், பில்லி, சூனியத் தொல்லைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கு தேனுபுரீஸ்வரர் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? தேனு என்றால் பசு. 14 சித்தர்களில் ஒருவரான கபில முனிவர் ஒரு சாபத்தால் பசுவாக பூமியில் பிறந்தார். அப்போது இந்த பகுதியில் மறைந்து இருந்த சுயம்பு சிவலிங்கத்தை கண்ட அவர் தினமும் தனது பாலை சிவலிங்கத்தின் மீது சொரிந்து பக்தியுடன் வழிபட்டார். அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் காட்சியளித்து சாப விமோசனம் அளித்தார். அதனால் பசு வழிபட்ட இறைவன் என்பதால் இறைவனுக்கு தேனுபுரீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த ஊருக்கும் மாடம்பாக்கம் என்ற பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது. இன்றும் கோவிலின் தூண்களில் கபில முனிவர் பசு வடிவில் சிவனை வழிபடும் அரிய சிற்பங்களை காணலாம். மேலும் சில கல் தூண்களை தட்டினால் இசை போன்ற நாதம் எழுவது இந்த ஆலயத்தின் மற்றொரு வியப்பூட்டும் சிறப்பாகும். கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஆன்மீக தலம். வரலாறு, சிற்பக்கலை, புராணம், ஆன்மீகம் இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஆலயம்தான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில். சென்னை தாம்பரத்திற்கு அருகில் எளிதாகச் சென்றடையக்கூடிய இந்த ஆலயம் நகர வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து சில மணி நேரமாவது மன அமைதியை தரக்கூடிய அரிய தலமாக விளங்குகிறது. ஒருமுறை இந்த ஆலயத்திற்குச் சென்று 1000 ஆண்டுகளை கடந்த சோழர் கலைநயத்தையும் அற்புதமான சரப மூர்த்தியையும் தேனுபுரீஸ்வரரின் அருளையும் நீங்களும் நேரில் அனுபவித்து பாருங்கள். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.